வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெசிபிங்க. பரங்கிக்காய் பச்சடி, இனிப்பு பச்சடிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஒரு பெரிய பீஸ் எடுத்து தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை அப்படியே வானல் வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரியிட்டுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா மட்டும் கட் பண்ணி போடுறோம், கிள்ளி போட்டுட்டோமா. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டு தாளித்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த பரங்கிக்காவை கூட போட்டுக்கணுங்க. போட்டு ஒரு கலரணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப சல்லுன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம அதை வேக வைக்கணும். எல்லாத்தையும் போட்டு அரிஞ்சு வச்சுக்கிற எல்லா காயும் போட்டு அப்படியே நம்ம ஒரு கிளறி விட்டுடணும். கிளறி விட்டுட்டு காய்க்கு தேவையான அளவுக்கு நாம் உப்பு போட்டுக்கணும். இந்த மாதிரி காய் கிடச்சிச்சின்னா நீங்கள் விடாதீங்க. பரங்கிக்காய் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சுங்க. உப்பு போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். ஒரு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு அப்படியே கொஞ்சம் வேக விட்டுடலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக விட்டுருங்க. சரிங்களா? சுரக்காய், பூசணிக்காயெலாம் சீசன் காய்ங்க. சீசன் பழம்ன்ற மாதிரி சீசன் காய்ங்க. இது பனி சீசனில் தான் நல்லா கிடைக்கும். நம்ம பொங்கல் அப்போல்லாம் நல்லா பூசணிக்காய் கிடைக்கும் பார்த்திங்களா, பரங்கி கிடைக்கும் பார்த்திங்களா. அதுலேருந்து கொஞ்சம் 2 மாதத்துக்கு நல்லா நிறைய கிடைக்குங்க. நல்லா வாங்கி சாப்பிட்லாம். இது எல்லாமே தொட்டுக்கிறதுக்கு ஆகும். நல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கணுங்க. கடைசியாக ஒரு 2 பீஸ் சின்ன பீஸ் வெல்லத்தை போடணுங்க. வெல்லம் போட்டு அதை கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டோம்னா அதுதான் ஸ்வீட் பச்சடி, பரங்கிக்காய் இனிப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இனிப்பு பச்சடி, கார பச்சடி ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது இனிப்பு பச்சடிங்க. பாய். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.